உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நேர காலங்கள் சாதகமாக இல்லாத பட்சத்தில் ஒரு செயல் செய்தாலும் எத்தனை முறை செய்தாலும் அது வெற்றியை கொடுத்துடாது. ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க. எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல உங்களுடைய நேர காலங்கள் சாதகமாக இருக்குதா அல்லது பாதகமாக இருக்குதான்றது பார்த்துக்கிட்டு பண்ணாதான் சௌகரியமாக இருக்கும். உழைப்பு அப்படின்றது எல்லா நேரத்துலையும் எல்லாரும் உழைப்பு போடக்கூடியது தான். அந்த உழைப்புக்கான உயர்வு எல்லா நேரத்துலையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு தந்துடுறது இல்லைங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 10 பிள்ளைங்க ஓடனாலும் 10 பிள்ளையில் ஒரு பிள்ளை மட்டும்தானுங்க முன்னுக்கு வருது. அப்போ 10 பேரும் முயற்சி பண்ணலையானாலும் 10 பேரும் முயற்சி தானுங்க பண்ணுறோம். ஆனால் ஒருத்தருக்கு தான் அந்த பிராப்தம் இருக்குது. முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் மட்டுமே போக வேண்டிய இடத்துக்கு அழகாக இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் நம்மளை விடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நேர காலங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. மேஷ ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை பிறக்கப்பட்டது. புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த சாரம், குபேரர் அவதரித்த நட்சத்திரம் 2வது பாதம் கும்பராசி விருச்சிக லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட்டது. மேஷ ராசியாதிபதி மேஷ ராசிக்கு 3வது பாவகத்தில் வக்கரத்தில் இருந்தவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சி புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் தனஸ்தானத்தில் தனகாரகன் இருக்கிறாரே, குரு பகவானுடைய சாரத்தில் குரு மங்கள யோகமாக இருக்கக்கூடிய அருமையான தருணம் தானுங்க செவ்வாய். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் விலக போகுதுங்க இந்த மார்ச் மாதம். மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உண்மையிலேயே பிரகாசமான நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான அதிர்ஷ்டத்தையும் 3 விதமான அனுகூலத்தையும் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. பொதுவாகவே யாருக்குமே இல்லாத ஒரு பிரார்த்தம் மேசராசியில் உள்ளவங்களுக்கு என்ன பிரார்த்தம்னா, புத்திர ஸ்தானாதிபதியும் பூர்வீக ஸ்தானாதிபதியும் சூரிய பகவான். வேறு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிரார்த்தம் கிடையாது. அந்த புத்திர ஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய அருமையான பிரார்த்தம். அந்த அடிப்படையில் நம்ம ராசியாதிபதி குரு பகவானுடைய சாரம் புத்திரகாரகனுடைய சாரம் வாங்கியிருக்கிற அருமையான ஒரு தருணம். இந்த ஒரு சூழலால் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், புத்திர சோகம் சரியாகும். திருமணமாகி 10 வருடம் ஆயிடுச்சுங்க, 13 வருடம் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாமல் போகாத கோவில் குளம் கிடையாது, செய்யாத பரிகாரங்கள் கிடையாது, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க. யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு போட்டோங்க. இது வரைக்கும் நாங்கள் தனிச்சு தான் இருக்கிறோம், தனிமையில் இருக்கிறோமே தவிர எங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. சன்னியாசியாக இருந்தோம், அப்படியே இருந்தாலாவது நாங்கள் இருந்திருப்போம். சம்சாரின்ற பட்டத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்தது, தாய் தந்தைன்ற பட்டத்தை கொடுக்கலையே என்ற சங்கடப்பட்டு இருக்கிற மேஷராசி நண்பர்களுக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார 100% புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறதுக்கு உண்டான தருணம். எத்தனையோ பேர் கமெண்ட்டில், ஐயா நீங்கள் சொன்ன நேரத்தில் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாயிடுச்சிங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. இந்த தருணம் நிச்சயமாக சொல்கிறேனுங்க, எந்த விதமான வியாபார நோக்கம் இல்லாமல் தான் இந்த பதிவெல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார மேஷராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். பூர்வீகத்திலிருந்து வெளியே போக முடியலைங்க அப்படின்னா இந்த தருணத்தில் பூர்வீகத்திலிருந்து வெளியே போகிறதுக்கான ஒரு பிரார்த்தத்தை கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். பூர்வீக சொத்தில் வில்லங்கம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு சங்கடமாகவே இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. வழக்கு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பூர்வீகம் சார்ந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான தருணத்தையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. வழக்கு பதிவு மட்டும் இல்லைங்க, பாகப்பிரிவினையை செஞ்சுக்கிட முடியல அப்படின்னா மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார பாகப்பிரிவினை போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதுபோக தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 12வது பாவகத்தில்
12வது பாவகத்துக்குடைய ஐன சுகஸ்தானாதிபதி 2வது பாவகத்தில். சார் தனஸ்தானாதிபதி தான் மறைஞ்சு போய் இருக்கிறாரே. கண்டிப்பாக எல்லா கிரகங்களுக்கும் 12வது பாவகம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் தானுங்க. ஆனால் சுக்கிர பகவானுக்கு அப்படி கிடையவே கிடையாது. 6வது பாவகம் 8வது பாவகம் தான் மறைவு ஸ்தானமே போக 12வது பாவகம் சுக்கிர பகவானுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. சுக்கிர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய நெருங்கிய நண்பனான சனி பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறார். உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். உடலஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரம் வாங்கி மேஷராசிக்கு 6வது பாவகத்தை பார்ப்பதால் 6வது பாவகத்துக்கு அதிபதி புதன் சுக்கிர பகவானுடைய சேர்ந்திருக்கும். இந்த தருணத்தால் உடல் உபாதைகள் சரியாகும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு சங்கடம் கொடுத்துக்கிட்டு தான் சார் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வைத்தியம் தான் வேறு மாதிரி பார்க்குறாங்களே தவிர நோய் ஒன்று தானுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் மேச ராசியில் இருக்க தான் செய்கிறாங்க. உங்களுடைய உடல் உபாதைகளுக்கு முழுமையான ஒரு தீர்வு வரக்கூடிய மார்ச் மாதம். மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30-31 வரைக்குமே உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு உண்டான தருணம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும், சாதகமான ஒரு நேரத்தை. அந்த அடிப்படையில் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் உடல் உபாதைகள் சரியாகும், மன அழுத்தம் நீங்கும். அது மட்டும் இல்லை, 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று ரோகிணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம், சுபஸ்தானாதிபதியும் கூட சந்திரன், சந்திர பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு சந்திர யோகம். அந்த குரு பகவானுடைய சாரத்தில் தானே சந்திரன் இருந்தார் மாத தொடக்கத்தில். மாதம் எந்த நட்சத்திரத்தில் மாதம் பிறக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். ஐயா, பூரட்டாதி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்போ குரு பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார்? ரோகிணி நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம். குருவும் சுக்கிரனும் எப்படி கிரக பரிவர்த்தனையோ அதே மாதிரி சந்திரனும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை. பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்கிறது தானுங்க. அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி சம்பாதனைகள் இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் படி அளந்தாலும் சம்பாதிச்ச சம்பாதனையில் மிச்சப்படுத்துறதுக்கு உண்டான நேரம் இருந்தால் தானுங்க ஒருத்தரால் மிச்சப்படுத்திக்கிட முடியும். மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாரித்து 1 பைசா மிச்சம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. 10,000 ரூபாய் சம்பாரித்து 2,000 ரூபாய் மிச்சம் பண்ணி விட்டனுங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த நேரம் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான நேரம். இது வரைக்கும் எப்படி இருந்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது ஒரு பாடம் உங்களுக்கு. எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு பாடம். இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் 12வது பாவகத்தில் ஐன சுகஸ்தானத்துக்கு போயிட்டு புதனுடன் சுக்கிரனுடன் இணையக்கூடிய காலத்தில், புதன் சுக்கிரன் ராகு இந்த மாதிரி ஒரு 3 கிரகங்களோட சூரிய பகவான் இணைவார். இந்த தருணமானது இதே மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு புதுமையான அனுபவம் பிறக்கப்படுது. இதுதான் நம்ம செய்யணும், அவசியம் இதுதான், அத்தியாவசியம் இதுதான், அத்தியாவசியமான விஷயந்தான் நம்ம பண்ணணுமே தவிர அவசியமானதை கூட கொஞ்ச நாள் கழித்து செஞ்சுக்கிடலாம். ஏன்னா கண்ணு பார்த்தா கை வேலை செய்கின்ற மாதிரி ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருள் உடனே வாங்கி விடணுன்ற எண்ணம் மேசராசி நண்பர்களுக்கு வரதான் செய்யும். கறந்ததெல்லாம் பால், வெளுத்ததெல்லாம் தண்ணி இந்த மேசராசிக்காரங்க. அப்படி இருக்கையில் ஒரு 4 காசு சம்பாதிச்சா 3 காசு மிச்சப்படுத்தலாம், அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி என்ன தேவையோ அதை செஞ்சுக்கணுன்ற எண்ணம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு வரதான் செய்யும். அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு இருப்பு, ஒரு 4 காசு மிச்சம், இல்லை பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறது, மனக்குழப்பம் நீங்கிறது. பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கினா தானே குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தரதான் போகுது, மாற்று கருத்து இல்லை. அதோட இன்னொரு விஷயம் சொன்னனுங்க, மன அழுத்தம் நீங்கும்னு சொன்னனுங்க. ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனைனா ஒரு சிலருக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடுத்துருந்துருக்கும். காதலர்களுக்கிடையிலேயே கருத்து வேறுபாடுகள் கொடுத்துருந்துருக்கும்.
கணவன் மனைவிக்குள்ளாரையும் கருத்து வேறுபாடுகள் கொடுத்துக்கிட்டு இருந்துக்கும். எதுக்குடா இந்த வாழ்க்கை, ஏன்டா இந்த வாழ்க்கை, மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஐனசுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். அதுபோக காதலர்களுக்கிடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். மனுஷனுக்கு நிம்மதி, காசு குணம் மட்டும் இருந்தால் நிம்மதி சந்தோஷம் வந்துடுமா? மன வாழ்க்கை சரியில்லை, குடும்பத்துக்குள்ளே குழப்பம் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படின்னா இருக்கிறத விட செத்து போயிடலான்றான்ற எண்ணம் வரதானே செய்யும். இந்த நேரமானது உண்மையிலேயே சொல்கிறேனுங்க, மனசார சொல்கிறேன், மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயம் அந்த மன அழுத்தம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகிறதுக்கு உண்டான தருணமாக இருக்கும். ஒரு கை மட்டும் தட்டனா ஓசை வராதுங்க, இரு கையும் தட்டனா தான் ஓசை. அந்த மாதிரி நான் முதலையே ஒரு வார்த்தை சொன்னேனுங்க, புத்திரபாகியம் உருவாக்குறதுக்கான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுலேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்நியம், ஆசபாசம், நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும் பொழுது தான் ஒரு அதிசயம் பிறக்கும். அந்த மாதிரி அதிசயமானது தானுங்க வரக்கூடிய மார்ச் மாதம். அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன் எது நடக்கும் எது நடக்காதுன்ட்டு, அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோக நான் பூமி சம்மந்தப்பட்டது, மண் மனை சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. நான் ஒரு மேஸ்திரி வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை ஆர்கிடெக்சராக இருக்கிறேனுங்க, இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வீடு வாசல் கட்டி நான் விற்கிறேனுங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறேனுங்க. இவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்லாயிருக்கும். உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாதானுங்க மண் மனைக்கு அதிபதி. குருவுடைய நட்சத்திரம் வாங்கி குருவுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம். 9வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பிதிருகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோடு சேர்ந்திருந்து உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார். இந்த தருணமாவது மண்மனை சார்ந்த வேலை செய்கிற நண்பர்களுக்கு இது நிறைவான ஒரு சூழல். அது மட்டும் இல்லை, 10 வருஷமாக நான் ஒரு வாடகை வீட்டில் இருந்துட்டேனுங்க, ஒரு சொந்த வீடு வாசல் எனக்கு அமைஞ்சிராதா அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இது நல்ல தருணமாக இருக்கும். முயற்சி பண்ணுங்க, சொந்தமாக ஒரு வீடு வாசல் அமைச்சிக்கிறதுக்கான ஒரு தருணத்தை கொடுத்துப்படும். அதுபோக உணவு சார்ந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கும் இந்த நேரம் நல்லா இருக்கும். நான் பசியில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, மற்றவங்களுடைய பசி ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்குதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும். கலைத்துறையில் இருக்கிற நண்பர்கள், மருத்துவத்துறையில் இருக்கிற நண்பர்கள், காவல்துறையில் இருக்கிற நண்பர்கள், இவங்களுக்கு எல்லாருக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படுத்த போகுது. போக்குவரத்து துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாமே இந்த தருணமானது உத்தியோக உயர்வு ஏற்படுத்தும். அவ்வளோ எண்ணத்துக்குங்க. நான் வெளியூரில் இருக்கிறேனுங்க, வெளிநாட்டில் இருக்கிறேனுங்க, எந்த வேலைக்காக போனனோ அந்த வேலை செய்யாமல் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற மேஷராசியில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால் இந்த தருணம் உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகுது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, ஜோதிடம் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு உண்மை. நடந்ததுக்கு அப்புறம்தான் அதனுடைய தன்மை நமக்கு தெரியுமே தவிர நடக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது. என்னென்னா ஆதாரம் கிடையாது. பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில் ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சு எதிர்காலத்தை கணிச்சாங்க. அது பொய்யா இருந்தால் இத்தனை நாள் வழக்கத்தில் இருக்காதுங்க. தயவு செய்து ஜோசிகாரங்க 1000 பேர் தப்பாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், ப்ராடாக இருக்கலாம், ஆனால் ஜோசியம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒருபோதும் பொய்யா ஆகாது. உங்களுடைய செயல் எப்படி இருக்கும், இல்லை எப்படி இருக்க போகுதுன்றது உங்களுடைய ஜாதகத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியுமே தவிர நீங்கள் கூட கற்பனை பண்ணி பார்த்துட முடியாது. எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு நேரத்தில் எதிர்பார்ப்புகள். இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் சாதகமாக இருந்துட போகிறதில்லை. ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்கும். அந்த பாதகமாக இருக்குமா சாதகமாக இருக்குமான்றது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிடலாம். என்னதான் விஞ்ஞான அறிவியல் ஆராய்ச்சி இன்றைக்கி பெரிய லெவலில் இருந்தாலும் இன்னும் ஒருத்தருடைய தலையெழுத்து தெரிஞ்சுக்கிடணும்னா அவங்களுடைய சுய ஜாதகம்தான் தேவை. அது தவிர்த்து வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது ஒருத்தருடைய எதிர்காலத்தில் இருக்கிற பலன். உங்களுடைய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய ஜாதகம் பார்த்து ஒரு செயல் செய்யும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு தோல்வி ஏற்படாது. சரி நண்பர்களே, மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் மாற்றங்கள் தரக்கூடிய மாதம்தான். அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. இந்த பதிவு
நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.